இருவர் இருவராக அனுப்பினார். ஆண்டவரே, நீர் உமது பணிக்கென 72 பேரை நியமித்து அவர்களை இருவர் இருவராக அனுப்பினீர். உமது வார்த்தை எடுத்துரைக்க வந்த அவர்களை சாட்சிய வாழ்வுக்கு, உம்முடைய வார்த்தைகளை பிறருக்கு அறிவிக்கும் அற்புதமான வாழ்க்கைக்கு அவர்களை அழைக்கிறீர். மிக முக்கிய செய்தியை சொல்ல இருவரை அனுப்புவது வழக்கம். அதே போல உமது நற்செய்தியை பறைசாற்றுவது என்பது மிகவும் மிகவும் முக்கியமானது என்பதை அறிந்து இருவர் இருவராக அனுப்புகிறீர். அவர்களின் நற்செய்தி அறிவிப்பு வாழ்வில் நீர் அவர்கள் கூட இணைந்து செயல்பட்டீர். ஆண்டவரே, இன்றும் இருவர் இருவராக அனுப்புகிறீர். திருமணம் என திருவருட் சாதனத்திலே இருவர் இருவராக அனுப்புகிறீர். மணமக்கள் அமைக்கும் புதிய இல்லத்தில் அவர்களும் அது மதிப்பீடுகளின்படி வாழவும் தங்களின் வாழ்க்கை முறைகளில் மக்கேற்ற சாட்சியத்துவம் பெற்றிருக்க விரும்புகிறீர். தங்களுடைய நல்ல வாழ்க்கையினால் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்பதும் அது ஆசை. ஆனால் இன்று பல்வேறு விதங்களில் கோபம், தான் என்ற ஆணவம், சுயநலம், வேலை, பணம் என்ற பலவீனத்தில் மனிதன் பிரிந்து கிடக்கிறான். கணவன் மனைவிக்கிடையே உறவுகள் முறிந்து போன உறவுகளாக இருக்கிறது. ஆண்டவரினை பிரசன்னமாய் இருவரையும் ஒன்றிணைத்து குடும்ப உறவிலே அன்பிலும் மகிழ்ச்சியிலும் சமாதானத்திலும் வைத்து வழி நடத்தும்படி வேண்டுகிறோம். ஆமேன்.